காஃபி ஷாப் போலாமா? இப்பவா? ம். சாரிங்க, அதுக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும். நீங்க லேட்டா வந்துட்டீங்க. இதுக்கு மேல அம்மா என்ன கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. நான் வேணா ஆன்ட்டிட்ட கேட்கவா? ஐயோ, கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? 1 ஹவரா உங்களுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடியே நீங்க வந்திருந்தா அந்த 1 ஹவர் உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். இப்ப முடியாது. அம்மாவும் பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிங்க. பாய். பாய். மாப்ள இதுல முந்திரி இருந்துச்சு, இது 3 முந்திரி இல்ல மாப்ள. எவ்வளவு டென்ஷன்ல இருக்க? 1 ஹவர் திவ்யா கூட இருந்திருப்பா. இப்ப எல்லாமே போச்சு. இதுக்கு ஏன்டா நீ ஃபீல் பண்ற? டேய், மிஸ் பண்ண எனக்கு தான வலி தெரியும். எல்லாம் அந்த குட்டி சாத்தனால. பார், நான் சொல்லிட்டேன், இனிமே நம்ம கண்ணிலே படக்கூடாதுடா. சான்ஸே இல்ல மாப்ள. ஏன்? அவ விடாம நம்மளையே சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பா போல இருக்கு. அங்க பாரு. ஒன்றலடா. கிட்டத்தட்ட அப்படித்தான். அவ பார்வை படாம நாம இருக்கவே முடியாது போல இருக்கு. இவளோட ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குடா. ஏய்! சத்யா, பொங்கல் சாப்பிடுறீங்களா? டேய், நீ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களாடா. ஹாய். ஆக்சுவலி அது ஒண்ணும் இல்ல, நாங்க புதுசா கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். மாஸ்டர் அடிக்கடி பஞ்ச் பண்ணிட்டே இருக்க சொன்னாரு. அப்பதான் கராத்தே நல்லா வரும் சொன்னாரு. யூ நோ ப்ரூஸ் லீ? ஆமா, ப்ரூஸ் லீ. பால் டப்பா மாதிரி மூஞ்ச வச்சின்னு பண்றதெல்லாம் ஊமை குசும்பு. சாச்சா, நான் அப்பல இல்லையே. யாரா பேனர் கிச்சது? இல்ல, இவன்தான். அச்சச்சோ, என்னங்க பேனர் யாரும் இப்படி கிழிச்சிருக்காங்க? ஐயோ, எங்க உங்க போட்டோங்க? எவ்வளவு தைரியம் தான் உங்க போட்டோ இப்படி அடிச்சு குத்தி கிழிச்சிருப்பானுங்க. அவனை நீங்க சும்மா விட கூடாதுங்க. என்ன செய்யலாம் அவனை? அவனை இன்னவனை செய்யலாங்க, இன்னவனை செய்யலாம். கைய வச்சிடலாமா? முதல்ல யாரு கிழிச்சா கண்டுபிடிக்கணும்ல, அப்பதான் கைய ஓடிக்க முடியும். அதான் உன் ஃப்ரெண்டே போட்டு குடுத்துட்டானே சல்லா குட்டி. நீதான் கிழிச்சேன்னு. பிரபு ஓடிரா. சத்யா சத்யா, நான் ஒண்ணு பண்ண சத்யா, எல்லாம் வந்தா பண்ண சத்யா. டேய், எங்க ஒண்ணால விட மாட்டேன்டா. யோ, என்ன மறைச்சுக்கோயா. வேலை நமக்கு அடிவெளியில போல இருக்கு. ஆனா சத்தம் மட்டும் கேட்டது. சசி வாங்கியிருப்பானோ? சீனே மாறிடுச்சு. யார் சட்டை மேல கை வச்சுன்னு இருக்க? கைய காலெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க. சத்யா, இங்க என்ன ஏது நடந்ததுன்னு தெரியாம என் மேல கை வைக்கிற. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், சார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். சாரா? இதுதான் முக்கியமான வேலையோ? அமுல் பேபி இப்ப சார் ஆயிட்டாராண்டா. இவன் என்ன பண்ணான்னு ஏதாவது கேட்டியா? சார மரியாதை இல்லாம பேசின்னு இருக்க. தப்பு பண்ற ஆள் இவர் கிடையாது.
நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இல்ல சா வச்சிருவோம் உன்னை. ஓடா. இல்ல இந்த சார்லாம் சொன்னீங்கல்ல, அது என்னதானே? ஆமாண்டா. தாவா ம். இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு. நான் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி ஹவுஸ் இட் நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? தப்பு பண்றதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். நீ ஒரு அமுல் பேபி பால் டப்பா. உன்னை யாராவது ஏமாத்துவாங்களே தவிர நீ யாரையும் ஏமாத்த மாட்ட, தப்பும் பண்ண மாட்ட. அப்படி ஒரு அம்மாஞ்சி நீ. உன் உள் மனசுல எதுவுமே இல்லாமலா இப்படி பதறா? நீ என்கிட்ட ஒத்துவானா சத்யா? ஆனா நீ உடனே நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நீ பார்க்கணும்னு நினைச்சினா அவர் முன்னாடி வந்து நிற்பாரு. ஒழுங்கா வேலையை மட்டும் பாக்குறதா இருந்தா பாரு, இல்லனா வெளியே ஏஞ்சி போயிடு. தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சிருந்த சோச்சிரும் உன்னை. போடா. அகர். எனக்கே அவன் ஞாபகமாவே இருக்கு. ஒருவேளை உனக்கு சொல்றதெல்லாம் உண்மையோ? சச்சா இல்ல. நான் நினைச்சா அவன் வருவான்னு சொன்னானுங்களே, இன்னைக்கு அவன் ஊர்ல இல்ல. நைட்டு 12 மணிக்குள்ள நான் அவனை பார்த்துட்டா இவனுங்க சொல்ற விதிய நானும் நம்புறேன். பாப்போம். எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். படப்பலாம். ம். இன்னைக்கு இவன் ஹைதராபாத் கிளம்புறான். ஒரு வாரம் அங்கதான் இருக்க போறான்.